ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத யாக காண்டத்தின் 10ஆம் அத்தியாயம். மன்னர் உக்ரசேனரின் சபைக்கு தேவர்களின் வரவேற்பு. அனிருத்தனின் உடலில் சந்திரதேவரும் பிரம்மதேவரும் இணைந்ததும் மன்னருக்கும் அரசிக்கும் இடையேயான உரையாடலும். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறுகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிதை அன்னப்பறவையின் மீது அமர்ந்த பிரம்மதேவர் மகாதேவர் அரசனுடன் துவாரகாபுரிக்கு வந்ததாக பல செய்திகள் கூறின. பின்னர் தேவேந்திரன், குபேரன், யமன், வருணன், வாயு, அக்னி, நிருதி மற்றும் சந்திரன் உலகங்களின் காவலர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணும் ஆசையுடன் அங்கு வந்தனர். பின்னர் 12 சூரியன்கள், வேதாளங்கள், மருத்கணங்கள், விஸ்வதேவர்கள், சாத்தியர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள் மற்றும் பல முனிவர்களும் சிருஷ்டியை காண வந்தனர். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உக்ரசேன மன்னருடன் அங்கு வந்திருந்த தேவர்களை சந்தித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். தேவர்கள் அனைவரும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தும் தனது லீலைகளுக்காக புனித உருவம் எடுத்த பகவான் ஸ்ரீஹரி அவர்கள் அனைவரையும் புகழ்ந்தார். பின்னர் ஸ்ரீஹரி பக்கம் அமர்ந்திருந்த பிரம்மதேவர் பலராம சுவாமியுடன் இணைந்து பிரபஞ்சத்தின் அதிபதியான தேவேந்திரனால் உத்வேகம் பெற்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உரையாடினேன். பிரம்மதேவர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, உங்கள் பேரன் அனிருத்தன் இன்னும் ஒரு சிறுவன். உலக அரசர்களிடமிருந்து காவி கிடங்கை காப்பது மிகவும் கடினமான காரியம். இறைவா, இந்த கடினமான காரியத்தை அவனால் எப்படி செய்து முடிக்க இயலும்? ஆகையால் குதிரையை காக்க அவனை அனுப்ப வேண்டாம். ஏனெனில் இப்பணி தடைகள் நிறைந்தது. கோவிந்தரே, தாம் பிரத்யும்னனையோ பலராம சுவாமியையோ அனுப்பலாம், அல்லது தாமே சென்றையை காக்கலாம். பிரம்மதேவரிடமிருந்து இதனை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி புன்னகைத்து கொண்டே கூறினார், பரமபுருஷர் பகவான் கூறினார், அனிருத்தன் பிடிவாதமாக செல்கிறான். இவ்விஷயத்தில் நான் விதித்த தடையை அவன் ஏற்கவில்லை. எனவே தாமே அவனிடம் சென்று அவனை தடுக்க முயற்சி செய்வாய். ஸ்ரீ கர்க முனிவர் கூறினார், இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தை. அதற்கு பதிலாக பிரம்மதேவர் சந்திரனை தன்னுடன் அழைத்து கொண்டு பிரத்யும்னந்த நிருத்தனை தடுக்க சென்றார். பிரம்மதேவரும் சந்திரனும் அனிருத்தனிடம் சென்றனர். அவ்வாறே அவர் உடனடியாக அனிருத்தனின் ஸ்ரீ விக்கிரகத்தில் ஐக்கியமானார். இதை கண்ட சிவனார், தேவேந்திரன் உள்பட அனைத்து தேவர்களும் திகைத்து போனார்கள். யாதவர்கள், முனிவர்கள் மற்றும் மன்னர் உக்ரசேனர் அவரை போன்ற மன்னர்கள் அனைவரும் பெரிதும் ஆச்சரியப்பட்டனர். வஜ்ரநாபா, அனைவரும் உங்கள் தந்தையை புகழத் தொடங்கினர். அதனால் தான் கற்றறிந்த முனிவர்கள் உங்கள் தந்தை அனிருத்தனை மிகவும் பரிபூரணமான பரமாத்மா என்று வர்ணிக்கிறார்கள். அரசரே, பிறகு அரசர் உக்ரசேனர் சபையிலிருந்து எழுந்து மனதிற்குள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி யாகத்தை குறித்த ஆவலால் நிறைந்து அழகிய ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது அந்தரங்க அரண்மனைக்கு சென்றார். அந்த அந்தரங்க மண்டபம் தேவர்களின் அரசனான தேவேந்திரனின் அரண்மனையையே தனது பிரம்மாண்டத்தால் வெட்கப்பட செய்தது. அங்கே அரசர்களிலேயே சிறந்தவரான உக்ரசேன மன்னர் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு, பணிப்பெண்களால் பணிவிடை செய்யப்பட்டு, வெண் தோள்களால் அலங்கரிக்கப்பட்டு, சச்சி தேவியை போன்ற அழகிய முகத்துடன் ஒரு மஞ்சத்தில் அமர்ந்திருந்த அரசி ருச்சிமதியை கண்டான். நரேஸ்வரரே, அங்கே தன் கணவரான யாதவராஜ உக்ரசேன மன்னரை கண்டதும் ராணி திடீரென எழுந்து நின்றாள். அவள் அரசருக்கு உரிய மரியாதையை செலுத்தினாள். பிறகு மஞ்சத்தில் அமர்ந்திருந்த விஷ்ணு குலத்தின் அதிபதியான அரசன் உக்ரசேனன் புன்னகைத்து கொண்டே மேகத்தை போன்ற கம்பீரமான குரலில் தனது அன்பிற்குரிய ருச்சிமதியிடம் அன்பே என்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படி இன்று நான் அஸ்வமேத யாகத்தை தொடங்குகிறேன். அதன் அருளால் விரும்பிய பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ கர்கமா முனிவர் கூறினார், அரசரிடமிருந்து இதனை செவிமடுத்த பின்னர் தன் மகன்களை இழந்த துயரத்தால் மனம் நொந்து அவர்களை எண்ணி வருந்திய ஏழை அரசி அரசர்களுக்கெல்லாம் அரசரான உக்ரசேன மன்னரிடம் கூறினார். அரசி கூறினார், மன்னரே, நான் என் மகன்களை காண தீர்மானித்துள்ளேன்.
எனவே தேவர்களால் வணங்கத் தகுந்த இந்த செல்வங்கள் யாவும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. தாங்கள் மகிழ்ச்சியுடன் யாகத்தை பலியிடுதலை நிறைவேற்றலாம். அரசே, இந்த யாகத்தின் சக்தியால் எனக்கு ஒரு அழகான மகன் பிறக்கும்போது நான் மகிழ்ச்சியான இதயத்துடன் உங்களுடன் சேர்ந்து அதை நிறைவேற்றுவேன். அரசியிடமிருந்து இதனை செவிமடுத்த மன்னனின் இதயம் துக்கமடைந்தது. அது செய்யப்பட்டது. சார்த்ததேவ மனு தன் மனைவி ஸ்ரத்தாவுடன் உரையாடியது போலவே அதே விதத்தில் அவர் மீண்டும் தன் மையல் நாயகியுடன் உரையாடினார். அரசர் கூறினார், என் அன்பானவரே, நான் கூறுவதை கவனமாக கேட்பீராக. புத்திரர் மீதான ஆசை மிகவும் வேதனையானது. எனவே அவனை விட்டு முக்தியை அருளும் பரம்பொருளான பரமபுருஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே வழிபடுவீராக. நான் முதுமை அடைந்தேன், தாமும் முக்தி அடைந்தார். அப்படியென்றால் எப்படி புத்திரன் பிறப்பான்? ஆகையால் பந்தத்திற்கு காரணமான அறியாமையால் உண்டாகும் துக்கத்தை விட்டுவிடுவாய். அரசே, யாதவ மன்னர் உக்ரசேனரின் இந்த ஞானம் நிறைந்த சிறந்த வார்த்தைகளை கேட்ட அரசியார் ருச்சிமதி எதுகுலத்தின் தலைவரான தன் கணவரிடம் கூறினார். ருச்சிமதி கூறினாள், அரசே, இந்த யாகத்தின் சக்தியால் விரும்பிய பலன் கிடைத்தால் எனக்கும் ஒரு ஆசை உண்டு. என் இறந்த மகன்கள் இங்கு வந்து நான் அவர்களை காண வேண்டும். இறந்தவர்களை எப்படி காண்பது என்று தாங்கள் என்னிடம் வினவினால் அதற்கான விடையை என் வாயாலேயே தாங்கள் செவிமடுப்பீராக. அரசரே, ராஜேந்திரனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குருவின் இறந்த மகனை குருதட்சணையாக கொண்டு வந்தது போல நானும் என் மகன்கள் முன்னே வருவதை காண விரும்புகிறேன். கர்காச்சாரியார் கூறினார். அரசியாரின் பேச்சை கேட்ட பின்னர் புகழ்பெற்ற அரசர் உக்ரசேனர் என்னையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அந்தரங்க அறைக்கு அழைத்தார். நாங்கள் இருவரும் அங்கு சென்றடைந்ததும் அவர் எங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பளித்தார். எங்கள் இருவரையும் வணங்கிய பின்னர் அரசர் தனது முழு நோக்கத்தையும் எங்களிடம் வெளிப்படுத்தினார். உக்ரசேன மன்னர் கூறியதை செவிமடுத்த பின்னர் பகவான் ஸ்ரீஹரியை ஏதோ கூறும்படி நான் தூண்டினேன். அரசே, உபேந்திரன் தேவேந்திரனிடம் பேசுவது போலவே அதே விதத்தில் அவர் அப்போது அரசரிடம் கூறினார். இறைவனார் கூறினார், அரசே, கேட்பீராக. கடந்த காலத்தில் போரில் கொல்லப்பட்ட உமது புதல்வர்கள் அனைவரும் தெய்வீக உடல்களை ஏற்று விண்ணுலகில் தேவர்களைப் போல வீற்றிருக்கிறார்கள். எனவே அரசே, தாம் உமது புதல்வரின் துயரத்தை விட்டுவிட்டு யாகங்களிலேயே சிறந்ததான அஸ்வமேத யாகத்தை பொறுமையுடன் செய்வீராக. அதை செய்யுங்கள். யாகத்தின் முடிவில் உங்கள் மகன்கள் அனைவரையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து இதனை கேட்ட பூமியின் அரசனான உக்ரசேன மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். தன் அன்பிற்குரியவர்களுக்கு இனிய வார்த்தைகளால் உறுதியளித்த பின்னர் அவர் பிரபுக்கள் கூடியிருந்த சபைக்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அரசர் உக்ரசேனர் வந்ததை கண்ட தேவர்களான பலராம சுவாமியும் சிவனாரும் தலை வணங்கினர். வஜ்ரநாபன் உக்ரசேன மன்னரின் பெரும் தவத்தை நான் எப்படி விவரிப்பது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உள்பட அனைவரும் அவனை வணங்கி கொண்டிருந்தனர். யாதவ மன்னனும் எல்லா தேவர்களையும் வணங்கிய பின்னர் வெட்கம் கொண்டு சிறிது நேரம் சிந்தித்த பின் தேவேந்திரன் அளித்த தெய்வீக சிம்மாசனத்தில் அமரவில்லை. அப்போது அதே கணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்த மன்னனின் கரத்தினை பிடித்து அவனை தேவேந்திரனின் சிம்மாசனத்தில் அமரச் செய்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்திலுள்ள மன்னருக்கும் அரசிக்கும் இடையேயான உரையாடல் எனும் தலைப்பு கொண்ட 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.